படம் வந்து செம்மண்ணா, தாறுமாறுண்ணா. இனிமே வந்து அஜித் சார் வச்சு கேங்ஸ்டர் படம் வந்து யாரும் பண்ண முடியாது. அந்த மாதிரி எல்லா ஃபேன்ஸ்க்காகவே பண்ண படமாவே இருக்கு. எல்லா படத்துடைய ரெஃபரன்ஸும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணனா அது குட் பேட் அக்லில இருந்து எடுத்து பண்ண படமா இருக்கும். அப்படிதான். ஏன்னா இதுக்கு மேல அஜித் சார் வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணா இந்த அளவுக்கு வருமான்னு தெரியாது. நல்லா சூப்பரா இருக்கு படம். எல்லாம் ஃபேன்ஸுக்காக ஒரு நல்ல ஒரு படம் அவ்வளவுதான். பாருங்க கத்தி கத்தி அர்ஜுன் தாஸ் தொண்டமாடியா வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமா இருந்தது படம். ஸ்டோரிக்கு அந்த அளவுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. நம்ம ஃபேன்ஸ் கோசம் போய் படம் பாக்குறோமா அவ்வளவுதான். என்ஜாய் பண்ணோமா அவ்வளவுதான். அதே சென்டிமெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸ்ல வந்து கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தா ஆனா வந்து தலைக்கு இதுதான் அப்படின்னா ஓகே. நம்ம ஒன்லைன் சொல்லணும்ல, அதனால நல்லா இருக்கு படம். படம் ஓடணும்னா ஃபேன்ஸ் மட்டும் பார்த்தா போதாது. இல்ல இது எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம் ஜி. எந்த விதமான ஒரு கிளாமரான ஒரு எதுவுமே கிடையாது. எல்லாருமே பார்க்கலாம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். மத்தவங்களுக்கும் ஒரு கேங்ஸ்டர் படம் அது. அவ்வளவுதான். அந்த பாஷா அந்த ரேஞ்சில எடுத்துட்டு வந்துடலாம் படத்தை. அந்த அளவுக்கு ஒரு வைப்பு கொடுக்குது பயங்கரமா படம். சாங்லாம் நல்லா வைப்பா கொடுத்துருக்காங்க. இந்த பிலிபிலி சாங்லாம் வந்து நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாங் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்த ஒரு பாட்டு வந்து இப்போ அது வந்து இந்த படத்துல வச்சது வந்து இன்னும் கொஞ்சம் வைபாகுது அவர். ஆனா அதே போல அதே வாய்ஸ் அதே போல கொடுத்ததெல்லாம் நல்ல ஒரு இருக்கு. ஃபைட் சீன்லாம் வந்து விண்டேஜ் சாங்கா கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா கிளிக் ஆயிருக்கு. சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. கடவுள அஜித் படம் வேற மாதிரி இருக்குடா. ரொம்ப நாள் கழிச்சு வந்து அடுத்த விடாமுயற்சிக்கு அப்புறம் இந்த படம் சூப்பரா இருக்கு. பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி வேற மாதிரி படம், வேற மாதிரி. இதுதான் படம், எல்லாரும் பாருங்க படம். படத்துல வைப்ல தான் படமே இருக்கு. படம் வேற மாதிரி இருக்குடா, செம்மையா இருக்கு, தரமா இருக்குடா படம், வேற வேறதான். படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்டோரி வைஸா பண்ணல, ஆனா படமா அஜித்துக்காக செம்மையா இருக்கு. அஜித் மாஸ்லாம் பயமா இருக்கு. அஜித்துக்காக எடுத்த படம் இது. அவரை வச்சு படம் எடுக்கணும்னா இப்படி எடுக்கலாம், செம்மையா இருக்கு. வேற மாதிரி எடுத்திருக்கேன் அஜித் வச்சங்க, செம்மையா இருக்கு படம். தேங்க்யூ சோ மச். படம் பயங்கரம் 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 பயங்கரம். சூப்பரா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. தலை செம்ம கம்பேக் ப்ரோ. விடாமுயற்சி பிடிச்சிட்டாரு. அவரு ரொம்பலாம் நினைக்கணும்னு தோணல. ஃபேன்சி இந்த மாதிரி ஒரு ட்ரீட் வச்சாலே போதும், எல்லாமே ஃபுல் ஹாப்பி. உள்ள டயர்டாகி போய் வந்துகிட்டு இருக்கோம், தொண்டெல்லாம் வலிக்குது. செம்ம படம், அருமையா இருந்துச்சு ப்ரோ. அவரோட கெட்டப் எல்லா கெட்டப்பும் கொளுத்தி விட்டாரு. ரியல் ஃபேன் பாய் சம்பவம் ப்ரோ. வேற லெவல், தரமா இருந்தது. எல்லாமே அவங்க நடிச்ச படங்கள்லாம் வந்து அப்படியே அந்த பிஜிஎம்லாம் போட்டு அசைட்டாங்க, போட்டு மாசு கம்பேக் வேற லெவல்ல இருந்தது. படம் நல்லா இருந்தது. ஃபேன் பாய் மூமெண்ட் நல்லா இருந்தது. அஜித் படம் ஃபுல் ஃபேன்ஸுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. விஜய்க்கே ஒரு ரோல் கொடுத்திருந்தாங்க, அதே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தொண்டை கத்தி கத்தி தொண்டை போயிடுச்சு. மாசு ஐம் கோயிங் டு கம் அகைன் நல்லா இருந்தது. குரூப்பா இருந்து பார்க்கும்போது ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு எலிவேஷன் வரும்ல, அது தியேட்டர்ல இருந்து பார்த்தா தான் கிடைக்கும். எவ்ரிபடி ஷவுட்டிங்ல நல்லா இருக்குது. பேசிக்கலி அஜித்காக பார்க்கலாம், ஆனா நல்லா இருந்தது. இவ்வளவு நாள் பார்க்க வேண்டிய அஜித்தா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திருக்கோம். இட்ஸ் இஸ் ரியலி கம் பேக். நல்லா இருந்தது. படம் ரொம்ப பிரமாதமா இருக்கு சார். அஜித் ஃபேனுக்கு மெயினாக வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி. நான் வந்து ரஜினி ரசிகர், இருந்தாலும் ரஜினி ரசிகர் பெருமைப்படுற சமையல்ல அஜித்தும் ரஜினியோட மிஞ்சி நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. துல்லா பழைய படத்தோட வந்து எல்லா காம்பினேஷன் விட நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இதுல ரொம்ப அவருக்குன்னே தனியாக எடுத்த மாதிரி இருக்கு இந்த படம். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய படம் வரணும், நல்லா இருக்கணும். இப்போ எல்லாம் கேங்ஸ்டரோட கதை. இது படம் ஃபுல்லாகவே கேங்ஸ்டரோட கதையினால நல்லா பண்ணியிருக்காங்க. அவருக்குன்னு தனி கெத்து கொடுத்து, அது அவருக்கு எடுத்தா மற்ற யாரும் நடிச்சா அந்த அளவுக்கு வராது. அவருக்குன்னு ஒரு கெத்து கொடுத்தா அந்த நல்ல எடுத்து அவர் பிரமாதமாக வந்திருக்கு. அந்த படம் நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாருமே டான்ஸ் குத்துப்பாட்டு பாடுற மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. எல்லா பாட்டுமே டான்ஸு, எல்லாம் தேட்டரில் ஃபுல்லாகவே அதிர்வு சவுண்டு. ஒரு வாரம் பொறுத்து வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக தெரியும். ஏன்னா இப்போ சவுண்டில் அவ்வளோ கேட்க முடியல. ஆனால் பாட்டு நல்லா இருக்கு, எல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பழைய சாங்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க, நல்ல பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு. ப்ளஸ் அந்த எப்படி சொல்றது, நல்லா கலகலப்பா இருக்கு. அந்த மியூசிக் போட்டு போட்டே ரொம்ப ஃபேமிலியோட பார்க்கலாம், பசங்க எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. இது அது கதை இது அப்படிலாம் வேணாம், ஒரு ஃபேமிலி ஸ்டோரியா கொண்டு போறாங்க. கொண்டு போய் நல்லா என்ஜாய்மெண்டா ஃபேமிலியோட வந்து ஒரு ஒரு அசிங்கம்லாம் இல்லாம நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவரோட என்டர்டைன்மெண்ட் தான் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அஜித் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு எல்லாருக்கும் கவர் பண்றாங்க. நல்லா இருக்கு, நல்லா பண்ணிட்டாங்க.
எப்படின்னா ஃபேமிலியோட நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா காமெடியும் இருந்தது, அதே மாதிரி ஃபேமிலி என்டர் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கதையை கொண்டு போனாங்க. அது பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அட்டாச்சனாக இருக்கிறாங்க. சில பேராக சென்சிட்டிவ் பர்சனாக இருப்பாங்கள்ல, அவங்கள அவங்கள கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்லா பண்ணி அப்பாயின்மெண்ட் சென்டிமெண்ட்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக அந்த கதையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு போயிடறாங்க. படம் டைம் எப்படி போச்சே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கு. சூப்பர். ஸ்டோரி எல்லாருமே பிடிச்ச மாதிரி தான். எல்லாருமே பார்க்கலாம். சரிங்களா? எல்லாருமே பார்க்கலாம். இன்னும் நல்லா இருக்கு. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து பார்க்கணும். ஏன்னா எமோஷனல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு படத்துல. ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் வருது. அதாவது பையனுக்கும் அப்பாவுக்கும் ஒரு எமோஷனல் தான். அது வந்து வந்து கல்யாணம் ஆனவங்க வந்து பார்க்கலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க கல்யாணம் ஆக வந்து பார்த்தா கொஞ்சம் கடுப்பா இருக்கும். ஆனா கல்யாணம் ஆனவங்க ஒரு கல்யாணம் ஆயிட்டு ஒரு குழந்தை பொறந்திருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு பையனோ பொண்ணோ பொறந்தா கண்டிப்பா அந்த படம் பார்க்கணும். ஏன்னா அந்த ஃபீல் அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ஏன்னா எந்த ஹீரோ இப்பயும் சொல்றேன், எந்த ஹீரோவும் இந்த மாதிரி நடிக்க மாட்டாங்க. உண்மையா சொல்றேன், எந்த ஹீரோவும் நடிக்க மாட்டாங்க. ஆனா அஜித் சார் இப்படி நடிச்சிருக்காரு. ஏன்னா விடாமுயற்சியும் அதே மாதிரி தான். ஏன்னா அப்பயும் அதே சொல்றேன், ஃபேமிலி ஓரியன்டட் தான். ஏன்னா அப்போதைக்கு ஒய்ஃப் ரொம்ப முக்கியன்ற ஒரு இதுல அவர் பண்ணுவாரு. இதுல வந்து ஒரு ஃபேமிலி, அதாவது பையன் இப்படி மிஸ் ஆயிட்டான்ற ஒரு விஷயம் வந்து வருது. அத பேஸ் பண்ணி தான் அதுல படமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் மாசா போயின்னு இருக்கு. அதுக்கப்புறம் பையன் தொலைஞ்சு போயிட்டான்னு வரும்போது டோட்டலா வந்து பையன் காணோம் அப்படின்றது தான் போயின்னு இருக்கு. அதனால நல்லா இருக்கு.